ஐயோ என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என் குக்கர்களுக்கு பதில் இல்லையே, அல்லேலூயா, நான் காத்திருக்கிறதுக்கு பதில் இல்லையே. அவர் சொல்ல, நீங்கள் கண்ணீரோட கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாட்களை உங்களுக்கு பதிலை தந்திருக்கிறார். இந்த வார்த்தை மூலம் பதிலை கொடுக்க போகிறார். சங்கீதம் 126 5வது வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கேம்பிரத்தோடு அறுப்பார்களாம். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், என் கண்ணீருக்கு பதில் இல்லையா? அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கேன் ஆண்டவரே. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்காக நான் தியானிக்கும் பொழுது தான் சாயங்காலம் அதிகமாக தியானித்து நான் பாடலை பாடி அல்லேலூயா துதித்து இந்த இடத்துல 5 மணிக்கு அந்த வசனத்தை வாசித்து இந்த சங்கீதம் 126 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின் மூலம் நேற்று எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த இடத்துல நான் இதை தியானித்து அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்து இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லேலூயா, ரொம்ப ஏசப்பா இப்படி ஒரு இதா நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ. நான் சாட்சி சொல்லலை, அதை நான் சொல்லுதேன் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல அந்த அப்படி கண்ணீர் விட்டு இந்த வசனத்துக்கு கையை வச்சு தியானிச்சுட்டு அப்படியே நான் அழுது கொண்டே செவிக்க துதிக்கும் பொழுது தான் ஆண்டு இருந்த சொன்னார், சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். அப்போ உங்க கூப்பிட்ட குரலுக்கு நான் பதில் தருவேடி சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் நான் அந்த விதையை கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு போன் வந்து நான் எதற்காக நான் ஜெபித்தனோ அந்த துக்கம் அப்படியே மாறிச்சு. நான் போனு கொண்டு வரல, சகோதரி மூலம் போன் அடித்து எனக்கு இந்த இடத்துக்கு வந்து அல்லேலூயா உனக்கு எனக்கு உடனே நான் எழும்பி அப்பா உமக்கு நன்றி 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 அல்லேலூயா. எத்தனை 3000 கேட்டல்களை எடுக்க முடியாது சொல்ல 100 ரூபாயில் எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அப்போ எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஆராதித்திருக்கோம். உங்கள் கண்ணீருக்கும் இந்த நாட்களை அவர் பதில் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதை சொல்லுவாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அவரு சொல்றாரு கெம்பீரத்தோட அறுப்பார்கள். நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம் அவ்வளவு தூரம் அந்த அறுவடையை காண போறீங்க. கொஞ்சோல கண்ணீர் வடிச்சா கொஞ்சோல அறுவடை, நிறைய கண்ணீரே படுக்கையா இருந்தா நிறைய அறுவடை. அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அனைவருக்கு கண்ணீரும் அனைவருக்கு இருதையும் பாரம் வரும். அல்லேலூயா. அதுக்காக எல்லாரும் கண்ணீரே அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்தில் ஆண்டவர் வச்சிருப்பார் ஒரு தாகம். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீங்க அள்ளித்துவம் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டே போயிடும், ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கெம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. அப்போ அள்ளித்தூய் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறானா, ஆனாலும் நாளே ஒரு வெற்றி. சொல்ல, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட. அப்ப நீங்க கெம்பீரத்தோட ஆசரத்தோட வீட்டுல நுழைய போறீங்க. நீங்க கண்ணீருட்டு விதைத்த விதைக்கு அப்ப உங்களை கெம்பீர பண்ணி அனுப்புறாங்க. சீயோன் குமார்த்தியே நீ இனி கெம்பீரு, சீயோன் குமார்த்தியே இனி துதித்து கொண்டிரு, சீயோன் குமார்த்தியே நீ இனி மகிழ்ந்து உன் கண்ணீரை நான் அகற்றிவிட்டேன், உன் துக்கத்தை நான் மாற்றிவிட்டேன், நீ என்ன செய், நீ கெம்பீரு. தேவனை கிட்ட நிறுத்தி வச்சு நான் ஜெபித்து கொண்டு இருக்கேன் நீ சொல்லுவாரு. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதானே, தாவீதை போல நெருக்கத்தில் இருந்து அவரை உங்க அருகில வச்சு நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? அவரை புல் பழுக்க நித்திரையில் அவரை வைத்து கொண்டு பாடி துதித்து நீங்க நித்திரைக்கு போய் கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய கண்கள் பார்க்கும், அவருடைய காதுகள் கேட்கும், உங்க பாடலை அவருடைய காதுகள் கேட்கும், உங்க துதியை அவருடைய சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பார்கள். அல்லேலூயா. 8வது வசனம் சொல்கிறது, என் அலைச்சல்கள் தேவரீ என் கண் எண்ணிருக்கிறீர். சொல்லுதான் தாவீது, என் அலைச்சல்களே தேவரீ எண்ணிருக்கிறீர். நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே அல்லேலூயா, ஒரு பலவீனம் வரும் பொழுது கூட நான் சொல்வேன், ஏசப்பா இந்த பலவீனத்தில் நீர் என்னோட தானே இருக்கிறீர். அல்லேலூயா. ஒருத்தரை நீ தூசிக்கும் பொழுது சொல்ல, என்னை தூசிக்கல ஆண்டவரே, உம்மை தூசிக்கிறாங்கப்பா, நான் உம்மோடு தானே இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீர் அல்லவா. நம்மளுக்கு அப்படித்தானே இருக்கும். யாராவது பேசினா அவங்களை பேசினா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் யாது. அல்லேலூயா. நம்ம அவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கோம். என் ஓட்டத்தில் நான் தனிமே இல்லை, நேசித்தவர் என்னை விட்டு விலக
ஆமென். அவர் நேசிக்கிறாருங்க நம்மளை. அவர் ரொம்ப ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். அதான் அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் அலைச்சல்களை தாவீது சொல்லலாம், தேவரீர் என்ன இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியிலே வையும். ஹல்லேலூயா, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அதை நினைத்ததுனால அதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவர் சொல்லிதாரு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், நீர் எண்ணிருக்கிறீர், என் கஷ்டத்திலே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர், என் பலவீனத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீர், இந்த வறுமையின் மத்தியிலும் பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் அவரை சொல்லுதான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவையில் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. என் கண்ணீர் வீணா போகல, உம்முடைய துருத்தில இருக்குது. எவ்வளவு விசுவாசம்! அந்த கண்ணீர் அவர் துருத்தில இருக்கும் பொழுது பதில் வரமா வராதா? வரும். நம்ம கீழே பூமியில அந்த கண்ணீர் விருதா போனா வராது. அவர் துருத்தில இருக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் வீணாக போகவே செய்யாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் எடுங்க, அன்னாளை குறித்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 10வது வசனம். 1 சாமுவேல் 1:10 சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மா அவ்வளோ தூரம் என்ன செய்தாங்க, ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க, 10வது வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பமே. மனங்கசந்து அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பாரம், எவ்வளவு ஒரு நெருக்கம். அல்லேலூயா. அப்போ இருதயமான அந்த அம்மா ஆலயத்தில் நீ எழுதிருக்கு, நம்மளுடைய இருதயம் இந்த நாட்களில் ஒரு ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தில் நம்ம விடுகிற கண்ணீரை தாண்டு இருந்தா நம்ம சொல்லுதலாம், ஆண்டவரே நீரும் நானும் தான் அந்த இருதயத்தில் இருக்கணும், எது வந்தாலும் நம்ம கிட்ட நிறுத்தி வைக்கணும். அல்லேலூயா. ஆனால் இருதயத்தில் தங்குறது உமக்கு மாத்திரம்தான் வேணும் நம்ம சொல்லி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அவள் போய் சோதரம் அல்லேலூயா மனங்கசந்து மிகவும் அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. இப்ப உலகமான ஒரு பாரம் இருக்கு நீ வைங்க, உலகமான கவலை இருக்கு நீ வைங்க, பக்கத்து வீட்டுல சொல்லி அழுதா போகுமா? போகாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட சொன்னா அந்த நிமிஷம் ஒரு தேற்றுவாங்க, ஒரு ஜெபித்து பண்ணி விடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அடுத்த நிமிஷம் அவரோட சஞ்சரித்து அவர் சமூகத்துல நம்ம கண்ணீரை வடித்தாதான் அதுக்கேற்ற பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு ஆறுதலுக்கு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அது விசுவாசத்தோட தூண்டின வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில கூட நான் சொன்னேன் ஒரு மகன்கிட்ட, உனக்கு அதிர்ஷ்டம் பிறந்துட்டு, நான் விசுவாசத்தோட சொன்னேன், விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொன்னேன், உனக்கு அதிசயம். அப்ப அந்த பிடிச்சு கொண்ட அதிசயம் தான், அந்த விசுவாசம் தான் கேடகம். 2 மணி நேரம் காத்திருக்கிறதும் சரி, ஒரு நிமிஷம் தான் என் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செஞ்சிட்டார், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகிறது, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகிறது. அந்த விசுவாசம் என்ற கேடகம் தான் ஒரு வெற்றி. அல்லேலூயா. அதான் அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, சேனையில் கர்த்தாவே தேவரீர், அந்த 11வது வசனம், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தெழுது, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும். அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுதாங்க. அல்லேலூயா. சாமுவேல் கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அவங்களுக்கு. அவங்க மனம் கசந்த ஆலயத்தில் இந்த அழுகை குறித்து நம்ம நாட்களை பார்க்கிறோம். அந்த அம்மா 10வது வசனத்துல மனம் கசந்து மிகவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையில தாழ்த்தி பொருத்தனை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அந்த அம்மா அந்த ஆலயத்தில் தாழ்த்தி பண்ணுறாங்க. அல்லேலூயா. சேனையில் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாள். அல்லேலூயா. நம்ம சொல்ல அடியேன். அல்லேலூயா. ஆபிராம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லுதுல அடியேன்னு சொல்லுவாங்க ஆபிராம். அல்லேலூயா. சாமுவேல் ஆலயத்தில் போய் இருக்கும் பொழுது அந்த அம்மா உடம்பொழுது சொல்லுவாங்க, சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடாரு, சாமுவேலுங்கச்சில அடியேன். அல்லேலூயா. அதே போலதான் அந்த அம்மா தாழ்த்துறாங்க, உம்முடைய அடியாளின் சிறுமையே கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரு, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தா நான் என்ன செய்வேன்?
கத்திலாம் வைக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், குறையே பண்ண மாட்டேன். நம்முடைய சமத்துல கொண்டு என்ன செஞ்சிருவேன், அந்த பிள்ளைய உமக்கு என்ன செஞ்சுவேன், கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா வாக்கு மாறினாங்களா? வாக்கு மாறல, அவங்க நிறைவேற்றினாங்க. நம்மளும் அதே போலதான், உமக்காக வாழுறேன்ப்பா, உமக்காக ஓடுகிறேன்ப்பா, என் ஓட்டத்தில் நீங்க இருக்கீங்கப்பா. அந்த கப்பை சொன்னேன், அதே போல நம்ம அந்த கிரீடத்தை அலையிலே கண்டு கொள்ளத்தட்டும், ஓடிக்கொண்டே தான் இருப்போம். உலகம் உங்களே சிரிக்கலாம், இந்த உலகத்துல சிரிப்பாங்க, இந்த உலகத்துல தூசிப்பாங்க. அல்லேலூயா, நம்மளுக்கு நீ ஒரு இடம் இருக்கிறது. நம்ம ஓடிக்கொண்டிருக்க ஓட்டம் வேற, நம்ம விதைச்சு கொண்டிருக்க விதை வேற, நம்ம காத்திருக்கிறது வேற, நம்ம கண்ணீர் வடிக்கிறதும் வேற, அவருடைய கரத்துல சஞ்சரிக்கிறதும் வேற. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த வசனம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்தோட நிப்போ. அல்லேலூயா. அன்னாள் மனம் கசந்து அழுதாங்க. அந்த பொருத்தனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே ஏலி சொல்றான், அதற்கு ஏலி சமாதானத்தோடனே நிப்போ. அப்ப அந்த அம்மா விசுவாசம் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போ நான் நாட்களை சொல்லுதேன், அந்த நாட்களே ஏலி மூலம் ஆண்டு அந்த அண்ணாளுடைய பேசுனது போல நான் சொல்றேன், சீயோன் குமார்த்தியே, நீ இனி ஒருபோதும் ஆள வேண்டாம். இனி உன் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு, உன் செபத்துக்கு இனி வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இதுவரைக்கும் என் செபத்துக்கு பதிலே இல்லையே, எவ்வளவு செபம் நான் வீணா பண்ணி கொண்டு இருக்கிறனோ, என் கண்ணீர் வீணா போய் கொண்டு இருக்கிறதோடு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டருடைய வார்த்தை, சீயோன் மக்களே இனி ஒருபோதும், சீயோன் குமார்த்தின்னு ஒருத்தர், சீயோன் மக்கள் சபை மக்கள் எல்லாரும் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும், சீயோன் மக்களை நீங்க இனி ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டு என்ன செய்வாரு, பதில் தருவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு விசுவாசத்தோட விண்ணப்பத்தின் இவர் உனக்கு கட்டளையிடுவார் என்றார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு விசுவாசம். 18வது வசனத்தில், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கல. அப்ப இன்று கண்ட கண்ணீரை இனி நீங்க வடிக்கிறது இல்லை, இன்று கண்ட பலவீனங்களை இன்மை இல்லை. அப்ப நம்மளுக்கு விசுவாசம், விசுவாசம். இந்த வார்த்தை மூலம் எனக்கு நேற்று அற்புதம் நடந்ததுன்னு ரொம்ப ஒரு விசுவாசம். ஆண்டவர் ஜனங்களுக்கு இன்னைக்கு செஞ்சிடணும். ஏசப்பா வருகிற ஒருத்தருடத்துல வெறுமையா போகக்கூடாது. ஒவ்வொரு வீட்லையும் நம்ம நினைப்போம், அவங்க நல்லா இருக்காங்கப்பா, நான் தான் கஷ்டப்படுதேன். ஒவ்வொரு வீட்டுகளையும் நுழைந்து பார்த்தா தெரியும், அந்தந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கிட அந்த நாட்களை நீங்க வந்த வண்ணமா போகக்கூடாதுன்னு தான் ஆண்டருடைய இது. அல்லேலூயா. அதான், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போசனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லையா. அல்லேலூயா. அப்ப 20வது வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமேல் என்று பெயர் விடுதாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா சாமேலே என்று பெயர் விட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு இது குறையில்லாதவளுக்கு கொண்டு விட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நன்றி சொல்ல தகுதியா இருக்கிறோமா? நம்ம தலையை உயர்த்தும் பொழுது, நம்ம துக்கத்தை மாற்றும் பொழுது, யாருக்கிட்டாலும் கர்த்தர் செய்த நன்மையை நான் சொல்லுவேன், ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னாளுடைய கொம்பு இந்த பாருங்க, அந்த 2:11 பாருங்க, அவருடைய கொம்பு 2வது அதிகாரத்தில் 1வது கொம்பு உயர்ந்துன்னு இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் அன்னாளுடைய சாமியில் கொடுத்த ஒரு நாமம் உலகம் எங்கும் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அம்மாளுடைய மனம் கசந்து 10வது வசனத்தில் 1 அந்த அழுத கண்ணீர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உங்கள் இருதயத்தில் எவ்வளவு ஒரு பாரம், உங்கள் இருதயத்தில் எவ்வளோ ஒரு தாகம், எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறாருங்க. அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணனா இன்று காண இத்திரை இனி காண மாட்டீங்க. உங்கள் இருதயத்தில் அவரை நீங்கள் வச்சிருந்தா இன்று கண்ட கண்ணீரை காண மாட்டீங்க. எல்லாமே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம ஆண்டவரை அறியாத மக்கள் வேறையா இல்லை, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை வந்தா, ஆண்டவரே எனக்கு இதை செய்வீராப்பா, என் கண்ணீரை மாற்றுவேனா, என் ஆண்டவர் உடனே மாற்றுவார். அல்லேலூயா. அப்படி செய்கிற தெய்வம் நம்ம இருத்தில் அவரை வைத்து ஆராதித்தா நம்மளை எப்படி விடுவார்? விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த சாமுவேலை கொடுத்தோன்னே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆனால்
அந்த பொருத்தனை அப்படியே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, செலுத்துறாங்கன்னு வசனம் இருக்குது. ஏசியா 35:10 எடுத்து பாருங்க. ஏசியா 35 அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, அங்கே ஆனந்த சோதரம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. அப்போ இந்த நாட்களை உங்கள் கண்ணீரை அவர் மாற்றி இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தரால் நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. பாவத்திலிருந்து விடுதலை தூக்கி எடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு அம்மா நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன். அல்லேலூயா. அவங்க பயங்கரமான இந்து. அப்போ முன்னொரு இதில் ஒரு சாபம், ஆண்கள் கொஞ்ச நாள்லேயே என்ன செஞ்சிருவாங்களாம், பிள்ளைகள் சிறு பிள்ளைகளே ஆண்கள்லாம் மரித்து கொண்டு போயிடுவாங்களாம். அந்த இந்த அம்மா சிறிய வயதிலே சின்ன கிளாஸ் தான் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவங்க அப்பா இறந்தாச்சான். இறந்த உடனே அவங்க அம்மா ஆண்டரை தேடினாங்களாம். ஒரு இடத்துல போய் செபிக்க போனாங்களாம். செபிக்க போனோன்னா அந்த அம்மா சொன்னாங்களாம், மறுநாள் வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்களாம். முன்னோருடைய சாபத்தினால ஒரு விதவை, அந்த விதவையை துன்பப்படுத்தி அந்த நாட்களில் என்ன செஞ்சுருக்காங்க, கொன்று இருக்காங்க. அந்த விதவியுடைய பெருமூச்சும் அந்த கண்ணீரும் உங்கள் குடும்பத்தில் சாபம். குறைஞ்ச வயசுலே கணவர் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல் தான் உன் கணவரை எரிந்திருக்கிறாருமா, மரித்திருக்கிறாரு. அந்த விதவையுடைய கண்ணீரும் அவளுடைய பெருமூச்சும் அவளுடைய சாபமும். நீ மனம் திரும்பினா உன் பிள்ளைகளுக்கு இப்படி வராது. அல்லேலூயா. அப்படின்னு இந்த அம்மா மனம் திரும்பினாங்களாம். அல்லேலூயா. சோதரம் அந்த மகா கொடுக்குற சாட்சி. அல்லேலூயா. எங்கள் அம்மா உடனே மனம் திரும்பினாங்க. எங்கள் தம்பி சிறு பையன் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. படிக்க வச்சாங்க, ஏசப்பா எல்லாமே செஞ்சுருக்காங்க. அப்படி எல்லாமே உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த சாபத்திலேருந்து நீக்கணும்னா ஏசப்பா மாத்திரம்தான் நீக்க முடியும். எவ்வளோ பெரிய சாபனாலும் நீங்கள் அவருக்கு மனம் திரும்புங்க. அவர் அந்த சாபத்திலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு இது வராதுன்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கு மாதிரி குடும்பமாக மனம் திரும்பினாங்களாம். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுதேன், இந்த ஆராதனை வேளையில் சாபம் மாறி இருக்கும், பாவம் மாறி இருக்கும், கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போட பாடி சீயோனுக்கு வருவார்களாம். நீங்கள் சீயோனுக்கு வந்திருக்கீங்க. நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்குமா. உங்கள் தலைமையில் நித்திய மகிழ்ச்சி தான் இனிமேல் இருக்கிறது. சஞ்சலமும் தவிப்புலாம் மாறி போய்விட்டது. அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செஞ்சிட்டான், ஓடி போயிட்டான். அப்போ உங்களுடைய சிரசில் ஒவ்வொரு சிரசிலையும் மனமகிழ்ச்சி அபிஷேகம் இருக்கிறது. அவர்கள் தலைமையில் சந்தோஷம். வசனம் தெளிவாக இருக்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய தலைமையில, என் தலைமையில, உங்க தலைமையில நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமா, ஓடி போமா. நம்ம சஞ்சலமும் ஓடி போய்விட்டது. எப்படி நம்ம சிரசின் மேல மகிழ்ச்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆசீர்வாத கரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், கர்த்தரால் நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தரால் அல்லேலூயா அவருக்கு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களாம். சீயோன் அவருடைய சமூகம், அவரை தேடும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் அவனமா உங்களை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான்ல சொல்லுகிறது 16:20 மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம். நம்ம சொல்லுவோம், இந்த வசனம் தியானிக்க சொல்ல நினைச்சேன், எத்தனை நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்கள் அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்து நிறைவேறுகிறது. அப்படி நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், இது எத்தனை திருப்பு மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நினைக்க கூடாது. அல்லேலூயா. இந்த நாட்கள் அந்த வார்த்தை எனது நிறைவேறுகிறது. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இது நிறைவேற்றிய வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் சொல்லுகிறேன் அன்று சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. உலகம் நீங்கள் அழுது புலம்பீர்களா, உலகம் அழைச்சல உலகம் சந்தோஷம். ஆமா. அல்லேலூயா. ஆனா இனி ஆண்டவர் சொல்லுதாரு, நீங்க அல்லேலூயா கர்த்தர் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் இனி உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அல்லேலூயா.
ஒவ்வொரு திருப்பம் கொடுத்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, என் துக்கம் இனி சந்தோஷமா மாறுகிறது. அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யானே அப்படி சொல்றார். மீண்டும் உனக்கு உடன்படிக்கை பண்ணி சொல்லுகிறேன். மீண்டும் ஒருக்க சொல்லுவாங்க, கை கூழு கொடுக்குன்னு சொன்னதை போல மீண்டும் அவர் சொல்லுதாரு, மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அழுது புலம்பீர், உலகம் சந்தோஷப்படும், ஆனா நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம். ஏசையா நம்ம பாட்டிலே படிச்சாலும் அதே வசனம் தான். 30:19 ஏசையால 30:19 எடுத்து பாருங்க. இந்த வார்த்தை நம்ம பாடலா படித்தோம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமை வாசமா இருப்பார்களாம், உங்களுக்குள்ள இனிமே நறுமணை வீச போகிறது. அந்த வசனம் சொல்லுது, சீயோனை சேர்ந்த அவரை சேர்ந்த பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த சீயோனை சேர்ந்த பிள்ளைகள், சீயோன் அவர் சபையை எடுக்கலாம். அல்லேலூயா. அவரே தேடி வந்திருக்கீங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருப்பார். இனி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நறுமணம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நற்கரிகள், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, ஒரு ஜெயம். அல்லேலூயா. பாடல் படிச்சுமே குதூகலம் கொண்டாட்டமே. எனக்கு சிரிச்சிட்டே இருந்தேன். நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு சந்தோஷம் பிறக்கிறது, குதூகலம் இனி கொண்டாட்டம். அல்லேலூயா. பாருங்க சோதரம், அந்த வார்த்தை சொல்கிறது, வாசமாயிருப்பார்களாம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டா, நீ இனி அழமாண்டா. உன் கூப்பிட சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தர அருள் செய்வாராம். அப்ப இனி கூப்பிடுதலுக்கு வித்தியாசம். அல்லேலூயா. இனி சந்தோஷம், இது ஒரு நறுமணம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுடைய கண்ணை மூடுமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க ஆண்டோட பேச போறீங்க. நீங்க ஆண்டவரோட பேச நேரம் 2 நேரம் 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. எந்த வார்த்தை உங்களை தொட்டுச்சு, எந்த வார்த்தை உங்க இருத்துல பேசிச்சு, வாசனம் பேசுச்சா, வார்த்தை தொட்டுச்சா, எந்த பாடல் உங்க உள்ளத்தை தொட்டுச்சு, எந்த வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அவரோட பேச பலவீனமா பேசுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரபலரப சபதூரி கமனரபலரப ரிசபதூரி கமனரபல ரிக்கமனரபலரப. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைத்திட்டீர்னு விசுவாசிங்க, என் காயத்தை ஆற்றிட்டீர்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. 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 அப்போட சஞ்சரிங்க, அப்பாவோட சஞ்சரிங்க. ஆமேன் தகப்பனே, நீர்தான்ப்பா எனக்கு, எனக்கு எல்லாம் நீர் தான். ஆமேன். என்று கண்ணீரை நான் இங்க காணக்கூடாது. என் இருதயத்துல உம்மை தவிர எனக்கு எதுக்குமே இடம் இல்லை, எதுனாலும் வெளியே தான். என்னுடைய இருதயமான ஆலயத்துல நீரும் நானும் தான், என் இருதயத்துல எங்க அப்பாவும் நானும் தான். அல்லேலூயா. அழுக்கோ கரையோ பெருமையோ பேராசையோ எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு குப்பை தான். ஆனால் உம்முடைய மகிமைக்காக நீர் என் தலையை உயர்த்தும், உம்முடைய மகிமைக்காக நீர் என்னை ஆசீர்வதியும், உம்முடைய மகிமைக்காம எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். அந்த சகைவை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போனீரே, என் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வாரம், என் வீட்டுக்குள்ள வாரம். சகைவை கூப்பிட்டீர்களா? அந்த காட்டத்தி மரத்தி மேல அவன் ஒரு குள்ளைனா இருந்தபடியால் அவன் மேல இருந்தான். ஒரு கூட்ட மக்களோட என் தேவன் போய்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகைவே நீ இறங்கி வா, நீ இறங்கி வா. அவன் சொல்ல, நான் பாவியாக மனுஷன், என் வீட்டுக்காக என் ஆண்டவர், என் வீட்டுக்குள்ள இனி வித்தியாசம் வேணும். என் வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா மாறணும், என் பிள்ளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறணும், என் கணவர் செய்கிற தொழில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தொழிலா மாறணும், என் மிருக ஜீவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும், என் மிருக ஜீவன், என் படிப்பு, என் சம்பளம், என் ராஜா. அல்லேலூயா. பாவியா இருக்கிற சகைவை கூப்பிட்டு அவனுக்கு மனம் இறங்கினீரே, என் பாவத்தில இருந்து என் சாபத்தில இருந்து இன்று ஒரு விடுதலை பண்ணுத நாளா இருக்கணும். ஆமென். நான் நன்மை செய்யல, மீண்டும் நன்மை செய்யத்தக்க ஒரு திறந்த வாசலோட நான் கடந்து போகணும் ஆண்டவரே. ஓ ராஜா, மகிமைப்படும், 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 என்னில் மகிமைப்படும், என்னில் மகிமைப்படும், ஊழியத்துல மகிமைப்படும், வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்படும், தூரத்துல ஏங்குற பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்படும். ஆமென் ராஜா. அல்லேலூயா. 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 ரீமானரா ரிசபதுரி ரிக்கபல ரீமான ரிசபதுரி கமனரபலரப. ஐயோ மீறுந்த காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார், மீட்பர் உதிர பலத்தார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கேட்கிறத பெற்று கடந்து போகட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்படட்டும். ஐயோ மீறுந்த காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார், மீட்பர் உதிர பலத்தார் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவோ நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார், மொத்தம் என்னுள்ள மாறிற்று. இயேசன்னை காக்க வல்லோ, மொத்தம் என்னுள்ள மாறிற்று. இயேசன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு உண்டனுக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டால் பின் செல்வேன், எனது இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு உண்டனுக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பங்கள் தூக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார், உங்கள் பலவீனத்தை நீக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்குறது ஒரே ஒன்று தான், என் இருதயமான ஆலயத்தில் எந்த கசப்பும் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீரும் நான் அப்பா இன்று முதலே என்னை ஆசீர்வதிக்கிறீரப்பா, என்னை ஆசீர்வதித்து என்னை கொட்டதுக்காக நன்றி அப்பா. அவங்க இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க இருதயத்தை தாலயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட சத்துருவானவன் களைய வதைக்காத அளவுக்கு அன்னுதினமும் பாதுகாத்து கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமீன் ராஜா. பொறுப்படுத்துக்கணும், பிரயாணத்தில் இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மீண்டும் ஒப்பு கொடுக்குறேன், ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறேன், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். தேவனுடைய இரத்தத்துக்களை போடுதேன். கர்த்தர் பாதுகாத்துக்கணும், சத்துரு தொடாத அளவுக்கு, தீங்கு அணுவாத அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துக்காக நீர் பாதுகாத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.